வணக்கம். இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ஃபேக்டரைசேஷன் பற்றி பார்ப்போம். இப்போது லாஸ்ட் 2 ஃபேக்டரைசேஷன் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். இது 3வது ஃபேக்டரைசேஷன். ஃபஸ்ட் 2 நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு செகண்டையும் பார்த்துருங்க. அப்போ தான் 3வது வந்து புரியும். சரி, வாங்க இன்னைக்குள்ள சம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம x² ப்ளஸ் 10x மைனஸ் 24 அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரைசேஷன் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதை எப்படி ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ 2 வீடியோ நம்ம பார்த்துருக்கனால லாஸ்ட்டு உள்ளதை நம்ம ஃபஸ்ட் எடுத்துருவோம் இல்லைங்களா. அந்த லாஸ்ட் நம்பரை நம்ம முதல்ல எழுதிடுவோம், -24. அடுத்தது 2வதுல என்ன எழுதணும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ +10 அப்படிங்கிறத எழுதணும் அப்படிங்கிறனால +10 நம்ம வந்து அதையும் எழுதிக்கிறோம். இப்போது இந்த 24க்கு முன்னாடி உள்ள சைன் இருக்கு இல்லையா, மைனஸ், அந்த மைனஸ் சைனை நம்ம மேலே ஏற்றிக்கிறோம். மேலே ஏற்றணும் அப்படின்னா மைனஸ். இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா இது கூட்டி வரணுமா கழித்து வரணுமா அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லைங்களா. ஸோ இது கழித்து 10 வரணும். ஸோ அப்போ இது வந்து சப்ட்ராக்ஷன் சம். ஃபஸ்ட் 2 வீடியோவில் நம்ம அடிஷன் சம் பார்த்தோம். 2வது இப்போ சப்ட்ராக்ஷன் சம் வந்து பார்க்குறோம். இப்போ சப்ட்ராக்ட் பண்ணால் 10 வரணும். ரைட். ஃபஸ்ட்டு முதல்ல 24க்கான அந்த டேபிள்ஸ் வந்து எழுதிடுவோம். இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணோம்னா 24 வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரைட். இப்போ ஃபஸ்ட்டு 1 டேபிள்லேருந்தே நம்ம போவோம். 1 × 24. ஸோ 2 டேபிளில் வருதான்னு பார்க்கணும். 2 × 12. 2 × 12. ஸோ 3 டேபிளில் வருதான்னு பார்க்கணும். 3 × 8. ரைட். 3 8s are 24. நெக்ஸ்ட்டு 4 டேபிளில் வருதான்னு பார்க்கணும். ஸோ 4 6 are, அதனால் 4 × 6. 4 6 are 24. ஸோ அதுக்கப்புறம் 4க்கு அப்புறம் 5 டேபிளில் வராது. நெக்ஸ்ட்டு 6 டேபிளில் வரும். 6 4s are 24 இல்லைங்களா. 6 × 4. இப்போது திருப்பி ரிவர்ஸில் வருது. இது நம்ம ஏற்கனவே நம்ம வந்து 6 4s are அப்படிங்கிறத நம்ம எழுதியிருக்கோம். 4 6 are எழுதியிருக்கனால 6 4s are வேண்டாம் அப்படின்னு விட்டுருவோம். அடுத்ததாக நம்ம இதில் வந்து 1 × 24, 2 × 12, 3 × 8, 4 × 6. இப்போ இது கூட்டி வர்ற மாதிரி போகக்கூடாது, கழித்து வர்ற மாதிரி போகணும். அதனால் நான் எல்லாத்தையும் கழித்து எழுத போகிறேன். ஃபஸ்ட்டு 124 கழிச்சோம்னா 23. 2 12 பார்த்தோம் அப்படின்னா 10 வரும். ஸோ நமக்கு தேவையானது இங்கேயே கிடச்சிருச்சு. 2 12. 2 × 12 அப்படிங்கிறத கழிச்சா 10 வரும். மல்டிப்ளை பண்ணால் 24 வரும். ஸோ அதனால் நம்ம இந்த நம்பரை வந்து எடுத்துக்கலாம். 2 அந்த சைடு 12. இப்போ நம்பர் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ், இது சப்ட்ராக்ஷன் சம்னால 1 ப்ளஸ்ஸாகவும் 1 மைனஸாகவும் இருக்கணும். இல்லைன்னா அந்த மாதிரி தான் மைனஸ் ப்ளஸ் 2 மாறி மாறி இருக்கணும். ஸோ ஒரு சைனில் ப்ளஸ் போட்டிங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் சைன் மைனஸ் அப்படிங்கிறத நம்ம ரைட். இப்போ இங்கே நமக்கு எப்படி நம்ம அதை வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இங்கே இருக்குங்களா ப்ளஸ், இந்த பெரிய நம்பர் சைனில் உள்ள இதை பெரிய நம்பரில் போட்டுடணும். நமக்கு தேவையான சைனை பெரிய நம்பரில் போடணும். அதனால் ப்ளஸ்ஸுங்கிறது 12க்கும் மைனஸுங்கிறது 2க்கும் போட்டுறணும். என்ன சைன் வேணுமோ அதை பெருசில் போட்டுருங்க. இந்த சைன் அப்படியே கீழே இறக்கிடுங்க. இந்த சைடு ஆப்போசிட் சைன் போட்டுக்கணும். அவ்வளோதான். வெரி சிம்பிள். இப்போ ஆன்சர் எப்படி எழுதுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆன்சர் எழுதுகிறோம். எக்ஸ் ஃபஸ்ட் நம்பரை சேர்த்து எழுதணும். அதனால் எக்ஸ் -2. அடுத்து
எக்ஸு ப்ளஸ் 12 இவ்வளோ தான் ஃபேக்டரைசேஷன். ஸோ கொஞ்சம் கிளியராக பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சு. ஓகேங்களா? தேங்க்யூ.